அண்ணன் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்னைக்கு இளம் இயக்குநர்கள்லாம் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலையும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டும். இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் போற்றப்பட்ட சினிமாவில் இயக்குனராக ஒரு புதிய வரலாற்றை, புதிய சகாப்தத்தை, புதிய சரித்திரத்தை, ஒரு புதிய உச்சத்தை தொட்டவர் அமரர் பாரதி ராஜா அவர்கள். மாட மாளிகையிலே சொல்லப்பட்ட கதைகளை கிராமத்து மரத்தடிகளுக்கு கொண்டு போய், ஓலை குடிசைகளுக்கு கொண்டு போய் அற்புதமான திரைக்காவியங்களை உருவாக்கிய மாபெரும் மேதை. நூற்றுக்கணக்கான இளம் இயக்குநர்களை, கதாநாயகர்களை, நடிகர் நடிகைகளை புதிதாக கண்டறிந்து அவர்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவருடைய திறமையை வளர்த்து அடையாளம் காட்டி மாபெரும் இயக்குநர்களாக, நட்சத்திரங்களாக தமிழ் திரையுலகிலே உலகவிட்ட பெருமைக்குரிய பிதாமகன். தமிழ் சினிமாவின் இமயம் சரிந்தது தமிழ் சினிமா உலகிற்கு மாபெரும் இழப்பாகும். பாரதிராஜா அவர்களை இழந்து வாடுகிற திரையுலகத்தினர், அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்து, அவர் மறைந்தாலும் அவர் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படமும் அவருடைய புகழ் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து அவருடைய புகழ் பாடும். அவருடைய பெருமைகளும் புகழும் சிறப்பும் என்றென்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களிலே நிலைத்து நிற்கும். அமரர் பாரதிராஜா அவருடைய புகழ் வாழ்க, ஓங்குக. தமிழ் திரையுலகில் ஒரு தனி பாதை வகுத்து சாதனை மன்னனாக திகழ்ந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு நமக்கெல்லாம் மிகுந்த வேதனையை தந்துள்ளது. யாருமே எட்டி பிடிக்க முடியாத சாதனையை செய்து காட்டிய அவர் 1977 16 வயதினிலே தொடங்கி அடுத்து கிழக்கே போகும் ரயிலை எடுத்து கிராமிய படங்கள் தான் எடுப்பார் என்ற நிலையை மாற்றி ஒரு திரில் மிகுந்த சிகப்பு ரோஜாவை தந்து முதல் மரியாதை வரை பல படங்களை, வெற்றி படங்களை தந்து பல மொழிகளில்
இயக்குநராக படங்களை எடுத்து இந்தியாவில் இருக்கிற அதிகபட்ச அனைத்து திரைத்துறை விருதுகளையும் பெற்ற இயக்குனர் இமயம் அவர்களுடைய மறைவு நம்மை மீளா துயரை ஆழ்த்தி இருக்கிறது. அவருடைய திரையுலக வாழ்க்கை திரையுலகில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் படிப்பினையாகவும் இருக்கும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது. அவருடைய 16 வயதினிலே படத்திலே தோன்றிய பிறகுதான் ரஜினி அவர்களுக்கு அந்த பரட்டை என்ற ஒரு கேரக்டர் அவருக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுத் தந்தது. அதேபோன்று கமலஹாசன் அவர்களுக்கும் இருவருக்குமே அந்த படம் மிக வெற்றி படமாக அமைந்து இன்றைக்கு வரை அவருடைய திரையுலக வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்தது அந்த 16 வயதிலே படம்தான். அப்படிப்பட்ட இயக்குனர் அவர்கள் திரையில் மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயங்காதவர். தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக பல்வேறு கருத்துக்களை துணிச்சலாக பேசியவர். அதற்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர் இயக்குனர் அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாதது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். மழை என்றால் இமயமழை, மலர் என்றால் மல்லிகை மலர், விழி என்றால் ராஜவிழி, மொழி என்றால் தமிழ்மொழி, இயக்குனர் என்றால் அது பாரதி ராஜாதான் என்கின்ற அளவிற்கு இயக்குனர் என்ற அந்த பொறுப்பிற்கு ஒரு பெரிய மரியாதை தேடித்தந்தார். ரத்தத்தின் ரத்தமே என்று சொன்னால் அது எம்ஜிஆரை சொல்வார்கள். உடன்பிறப்பே என்று அழைத்தால் கலைஞரை சொல்வார்கள். என் இனிய தமிழ் மக்களே என்று அழைத்தால் அது அண்ணன் பாரதி ராஜா அவர்களை சொல்வார்கள். புரட்சியை செய்தவர் இயக்குனர் திலகம். தமிழ் திரைப்பட உலகத்தில் பூக்களுக்கும் இயற்கைக்கும் உருவாக்கியவர். பாரதி படை என்று இலக்கியத்தில் வந்ததைப் போல திரையுலகத்தில் பாரதி ராஜா படை என்று ஒரு பெரிய படை உருவாக்கினார். அவருக்கு சிசியனாக பாக்யராஜ், பாக்யராஜ் சிசியனாக பார்த்திபன், பார்த்திபனுக்கு சிசியனாக என்று பலர் என்று ஒரு பெரிய பட்டாளத்தை உருவாக்கிய அந்த இயக்குனர் திலகத்துடைய மறைவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தனை சார்பாக என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் இமயம் பாரதி சார் அவரோட மறைவு தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கும் பெரிய பேரிழப்பு. அவர் படைத்த படைப்புகள், அத்தனை படைப்புகள், அவர் பற்றி பேசுறதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி படைப்புகளை பண்ணிய பாரதி சாரோட மறைவு பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா இறைவனை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக, அனைத்து மெம்பரின் சார்பாக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.